வணக்கம். இன்றைக்கி நான் பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ பூண்டு தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதில் பாதி பூண்டை எடுத்து நம்ம மிக்சியில் 1-2 அரைச்சிக்கணும். அப்படி அரைச்சிட்டு நம்ம பண்ணும்போது கிரேவி மாதிரி கிடைக்கும். அதனால் நான் இதில் பாதி பூண்டு எடுத்து மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு 5 கட்டி சின்ன பெருங்காயம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெருங்காயம் சின்ன கட்டி 5 கட்டி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். 75 கிராம் புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியில் ஊறினா நல்லா ஊறிடும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். 30 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஜீரகம் வெந்தயம் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு நான் மண் சட்டியில் செய்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் வறுப்பட்டதுமே கடுகு வெந்தயம் ஜீரகத்தையும் போட்டுடலாம். கேஸை மீடியமாக வச்சு சிம்மில் வச்சே வருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துடலாம். காம்போட தான் நான் போட்டிருக்கேன். காம்போடவே போடுங்க. காம்போடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. வெந்தயம் கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். வெந்தயம் கலர் வறுக்காமல் இருந்ததுன்னா கசக்கும். அதனால் வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுத்தா நல்லா அதோட மனம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வெந்தயம் வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மிளகாயும் வறுப்பட்டுருச்சு. இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி பூண்டு எடுத்து அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாதி பூண்டு அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். பாதி பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. இப்போ அதே கடாயில் அதே எண்ணெய் இருக்குது மீதி. இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி. ஏற்கனவே அதுலேயும் போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுடுங்க. நம்ம வறுக்கிறதுலேயே பெருங்காய கட்டி போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பூண்டு நல்லா அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஒரு நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன்.
ஊறுகாய்னாவே காரம் புளிப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சு தக்காளியை ஊற்றிக்கலாம், புளியை ஊற்றிக்கலாம், புளி கரைசலை ஊற்றிக்கலாம். 75 கிராம் புளியை வந்து 2 தடவை நல்லா கலக்கி நல்லா கரைச்சி 2 தடவை வச்சுருக்கிறேன். மீதி இருக்கிற புளியை வந்து நீங்கள் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா அது குழம்புக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இது கெட்டியாக 2 தடவை கரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ கேஸை மீடியமாக வச்சு நல்லா சுண்டட்டும். இந்த ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். புளி தண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ஒரு 2 தடவை கரைச்சிட்டு மீதி 3ஆவது தடவை கரைக்கிறத வந்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துடுங்க, புளிப்பு சரியாக இருந்ததுன்னா விட்டுருங்க. பத்தலைன்னா 3ஆவது தடவை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அதனால் கெட்டியாக 2 தடவை கரைச்சிட்டு அதில் உள்ள திரும்ப புளிச்சாரை வந்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டட்டும். புளியோட பச்சை வாடை போட்டு மசாலாலாம் நம்ம வதக்கியிருக்கோம். புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியமாகவே வைங்க, இல்லைன்னா அடுப்பெல்லாம் தெரித்து கேஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிரும். இதில் 2 துண்டு வெல்லம் போட்டிருக்கிறேன். வெல்லம் வேணும்னா போட்டுடுங்க, வேண்டாட்டியும் விட்டுருங்க. வெல்லம் எந்த ஊறுகாய்க்கும் வெல்லம் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பே தெரியாது அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நம்ம போடும்போது காரம் புளிப்புக்கு தந்தாப்புல இனிப்பு ரொம்ப தெரியாது. அப்பப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்லா ஆயிலெல்லாம் தெரிஞ்சு வரும். சுற்றி தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. தெரிச்சதுன்னா அப்பப்போ துடைச்சிருங்க. பாருங்கள், இங்கெல்லாம் எனக்கு தெரிச்சிருக்குது. அது அப்பப்போ துடைச்சிடணும். துணி வச்சு நல்லா துடைச்சிருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அப்படியே நல்லா ஆயில் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுடலாம். பூண்டு கடைசியில் போடும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு, இப்போ ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா அது நல்லா வெந்து ஒரு மாதிரி மாவாட்டம் இருக்கும். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த புளியோடு நல்லா ஊறிட்டு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஏற்கனவே வதக்குறதுனால பச்சை வாடெல்லாம் வராது. இப்போ பூண்டு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் வந்து சூடாக சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கிறேன், வெங்காய ஊறுகாய் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். சின்ன வெங்காயத்தை வச்சு ஊறுகாய் போட்டிருக்கிறேன். இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. வெளியில் வைக்கிறாப்புல இருந்தால் ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நிற்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யுங்க. நல்லெண்ணெய் எண்ணெய் வந்து மேலே நல்லபடியாக மிதங்கினா தான் ஊறுகாய் வெளியில் வச்சா கெடாது. இல்லை கொஞ்சமாக அளவாக ஊற்றி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, எண்ணெய் மிதங்காமல் இருந்துச்சுன்னா, உப்பும் எண்ணெயும் தான் ஊறுகாய்க்கு மெயினாக இருக்குது. அதிகமாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சா கெடாது. நீங்கள் கம்மியாக உப்பு கம்மியாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா செஞ்சுட்டு ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு ஊறுகாய் ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.